அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்டிஜன் வெஸ் ஆன்டிபாடி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஆன்டிஜன் அப்படின்னா என்ன? ஆன்டிபாடி அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப இந்த ஆன்டிஜன், ஆன்டிபாடி என்கிற இந்த வேர்ட பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு காமனான வேர்டு. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட பயன்படுத்துறது ரொம்ப அரிது தான். இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டுக்குன்னே ஒரு தனி இதே இருக்குது. இப்ப அந்த ஆன்டிஜன் அப்டின்னா என்னது? ஆன்டிபாடி அப்டின்னா என்னது? அப்டின்னா ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷனே இருக்குது இதுக்கு. இப்ப இத ஆன்டிஜன் அப்டின்னு பார்த்தோம்னா, நோயை உருவாக்கும் காரணி. இத தான் ஷார்ட்டா சொல்லணும்னா ஆன்டிஜன் அப்டின்னு சொல்றோம். இப்ப ஆன்டிபாடி அப்படிங்கும்போது நோயை எதிர்க்கும் காரணி. இத தான் வந்து ஷார்ட்டா ஆன்டிபாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த நோயை உருவாக்கும் காரணி என்னென்ன? நோயை எதிர்க்கும் காரணி என்னென்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப ஆன்டிஜன் அப்படிங்கும்போது முக்கியமா வந்து இது நோயை உருவாக்கும் காரணி. இப்ப இத வந்து ஃபாரின் பாடி அப்படின்னு கூட இந்த ஆன்டிஜன வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்ப பொதுவா வந்து ஒரு வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கை, பாரசைட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்சின் விஷம் நிறைந்த உணவுகள், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, போலன், அலர்ஜி காரணங்கள் எதுவா இருந்தாலும், இப்ப உடம்புக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய எந்த காரணிகளா இருந்தாலும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலான்னா, ஆன்டிஜன் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டுக்கு அண்டர்ல கொண்டு வந்துரலாம். இப்ப வைரஸ்னால ஒரு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலும் இது ஆன்டிஜன் தான். பாக்டீரியாவினால பாதிப்பு ஏற்படுது உடம்புக்கு அப்படின்னாலும் இது காமனா ஆன்டிஜன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு பாரசைட்னால, ஒரு ஃபங்கைனால, இல்ல வெளியேந்து ஒரு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, ஒரு பெட்டுனால ஒரு அலர்ஜி, இப்ப வாசனை திரவியங்கள்னால உடம்புக்கு ஒரு அலர்ஜி, இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம உடம்புக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, இத காமனா ஒரே ஒரு வேர்டுல அடக்கிக்கலாம். அதுதான் இந்த ஆன்டிஜன். இப்ப இந்த ஆன்டிஜன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஃபாரின் பாடி அப்படிங்கும்போது, இப்ப விஷம் அப்படிங்கிறதும் நம்ம அருந்திட்டாங்கன்னா கூட அது ஒரு ஆன்டிஜன். ஏன்னா, நம்ம உடம்புக்கு எதிரான ஒரு சக்தி. அதனால தான் வந்து இத என்ன பண்றோம்னா, ஆன்டிஜன் அப்படின்னு கூட சொல்லிக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடி. அதாவது இந்த ஆன்டிஜன் என்கிற இந்த காரணிகளை எதிர்க்கக்கூடியது தான் இந்த ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி வந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவா வந்து குழந்தைகள் வீட்ல சாப்பிடலைனாலோ, இப்ப வியாதிப்பட்டிருந்தாங்க அப்படின்னாலோ, இம்யூனிட்டி பவர நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இம்யூனிட்டி பவர வளர்த்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, இந்த நோய் வந்து சீக்கிரம் தாக்காதபடிக்கு நம்ம இம்யூனிட்டி பவர் இருந்தா தான் உடம்ப பாதுகாக்கும். அப்படிங்கிறத நம்ம பொதுவா வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இம்யூனிட்டி பவர் அப்படிங்கும்போது, இத ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடி யாருன்னா புரோட்டீன். இப்ப வந்து புரோட்டீன் அப்படிங்கும்போத, இந்த ஆன்டிபாடிய நம்ம இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப 5 டைப்பான இம்யூனோகுளோபுலின் நம்ம உடம்புல இருக்குது. இப்ப 5 டைப்பான செல் இருக்குது. பிளட்ல வந்து வெள்ளை அணுக்கள் 5 டைப்பான வெள்ளை அணுக்களும் இருக்குது. இதுவும் நம்முடைய உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணா இருக்குது. இந்த வெள்ளை அணுக்களுக்கு சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 5 விதமான ஆன்டிபாடி இருக்குது. அதாவது இம்யூனோகுளோபுலின் இருக்குது. இந்த 5 விதமான ஆன்டிபாடிய பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு டெர்மினாலஜில ஒண்ணு சொல்லுவாங்க. கேம்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இம்யூனோகுளோபுலின் ஜி, ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடி. இந்த 5 விதமான இம்யூனோகுளோபுலின் பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ல அழைக்கப்படுகிறது. ஷார்ட்டா கேம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இத தான் வந்து ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு வைரஸோ, ஒரு பாக்டீரியாவோ நம்ம உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா,
இந்த ஆன்டிபாடி அந்த வைரஸை எதிர்க்க புறப்படுது. அந்த பாக்டீரியாவை எதிர்க்க புறப்படுது. அப்படி இந்த ஆன்டிபாடிஸ் வந்து எதிர்க்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸோட அளவு நார்மல விட அதிகமாகிறது. சில நேரம் இந்த ஆன்டிபாடிஸ் இம்யூனிட்டி பவர் வந்து எதிர்க்கும்போது, இந்த வைரஸோ, பாக்டீரியாவோ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்டிபாடியே இம்யூனிட்டி பவரை எதிர்த்து இந்த போராடி நம்ம உடம்ப காப்பாற்றுது. சில நேரம் நம்ம இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும்போது, இந்த வைரஸ் கூடயும், இந்த பாக்டீரியாவு கூடயும் போராடி நம்முடைய இம்யூனிட்டி பவர் வந்து தோற்று போகுது. அந்த நேரம் நம்ம டிசீஸ், வியாதி அப்படிங்கிற ஒரு படுக்கையில, ஒரு வியாதி என்கிற ஒரு காரணத்துல நம்ம விழுந்து விடுகிறோம். இப்ப இந்த இம்யூனோகுளோபுலின், என்னென்ன இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ், அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்குது. இது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, IgG. இந்த IgG வந்து பொதுவா இந்த IgG, IgE, IgM இப்படிப்பட்ட பரிசோதனைகளை எல்லாம் பண்றது நம்ம பார்த்திருப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப IgG அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இன்ஃபெக்ஷன் மீண்டும் மீண்டும் நம்ம தாக்கிட்டு இருந்தா, இந்த IgG அப்படிங்கிற இந்த ஆன்டிபாடி அதிகமா பிளட்ல காணப்படும். அதுக்காக தான் இப்ப சில பேர் வந்து அடிக்கடி சளி, காய்ச்சலு, அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்ப அதிகமா குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டா இந்த அடிக்கடி ஒரே பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த IgG அப்படிங்கிற இந்த ஆன்டிபாடிய கண்டிப்பா பரிசோதனை பண்ணுவாங்க. அப்ப அடிக்கடி மாறி மாறி ஒரே ஒரு தொற்று வருது அப்படின்னா, இந்த IgG என்கிற ஆன்டிபாடி வந்து முக்கியமா அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, IgA. இது வந்து மியூகோசல் இம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மூக்கு, தொண்டை, காது, குடல், சுவாச பகுதி, சிறுநீர் பகுதி, பாதை இப்படிப்பட்ட ஏரியாக்கள புரொடெக்ட் பண்றது தான் இந்த மியூகோசல் இம்யூனிட்டி. அதாவது இந்த IgA என்கிற இந்த ஆன்டிபாடி. இந்த இப்படிப்பட்ட இடங்கள்ல ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு தொற்று ஏற்படும்போது, இந்த IgA என்கிற இந்த ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா, அதிகமாக வாய்ப்பு காணப்படுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா, இந்த IgAவ டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதி தர்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, IgM. இந்த IgM வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூட் இன்ஃபெக்ஷன். அதாவது அ சடனா ஒரு வியாதி ஒண்ணு வருது. அப்போ சடனா ஒரு காய்ச்சல் வரலாம், ஏதாவது ஒரு தொற்று வரலாம், இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு காரணம் அக்யூட்டா சடனா ஒண்ணு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த IgM என்கிற ஆன்டிபாடி அதிகமாகறதுக்கு காரணமா இருக்கும். இப்ப வந்து இம்யூனிட்டி பவர் இது கம்மியா கூட இருக்கலாம். இப்ப சடனா பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு டெங்கு காய்ச்சல் சடனா வந்து இன்ஃபெக்ட் ஆகும். சிக்குன்குனியா சடனா வரும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வைரல் தொற்று சடனா வருது அப்படின்னா, இந்த IgM என்கிற ஆன்டிபாடியும் போராடி பார்க்கும். ஆனா முடியாத பட்சத்தில் இந்த IgM ஆன்டிபாடி என்னவாயிரும்னா அதிகமாகுது. இந்த நேரங்கள்ல IgM ஆன்டிபாடி அதிகமா இருக்கிறத நம்ம பிளட்ல கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, IgE என்கிற ஆன்டிபாடி. இந்த IgE என்கிற ஆன்டிபாடி பொதுவா காமனா அநேக பேருக்கு பண்ணியிருக்கக்கூடிய அனுபவம் இருக்கும். இந்த IgE ஆன்டிபாடி அப்படிங்கும்போது அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது வார்ம் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த IgE வந்து எதிரா ரியாக்ட் பண்ணுது. இப்ப பார்த்தீங்கன்னா, அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது, என்ன ஒரு காரணத்தினாலயும் உடம்புல அலர்ஜி ஏற்படுது அப்படின்னா, இந்த IgE என்கிற இந்த ஆன்டிபாடி அதிகமா இருக்கும். வார்ம் இன்ஃபெக்ஷன் அதாவது இந்த குடல்ல பூச்சிகள் இருந்தா கூட, பிளட்ல ஏதாவது பாரசைட்ட இன்ஃபெக்ட் பண்ணியிருந்தா கூட என்னவாகும்னா, இந்த IgE என்கிற இந்த ஆன்டிபாடி அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, IgD. இந்த IgD என்கிறது பார்த்தீங்கன்னா, ரேரா தான் பண்ணுவாங்க. ஏன்னா, இது வந்து ரொம்ப ரியாக்ட் இந்த குடுக்காத ஒரு ஆன்டிபாடி. ஆனாலும் எந்த காரணத்துக்கு, எந்த நேரத்தில இந்த IgD அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் இன்ஃபெக்ஷன் அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா, லைஃப் லாங் இருந்துட்டே இருந்துச்சுன்னா, 1 வருஷமா, 2 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குது அப்படிங்கும்போது, இந்த IgD என்கிற ஆன்டிபாடி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப என்னென்ன ஆன்டிஜன்? இந்த ஆன்டிஜன் அப்படின்னா என்ன?
இப்போ வந்து என்னென்ன ஆன்டிபாடி, இதை எதிர்க்கும் காரணிகள் அப்படிங்கிறதை நம்ம இதில பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.